இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, என் அடி சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே, உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. என் மனத்தில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது என்று திருப்பாடல் 94 வசனத்திலே தாவீது அரசர் பாடுகிறார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரிந்து விழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் பேரன்பு நம்மை தாங்கிக் கொள்கிறது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனத்திலே கவலைகள் பெருகுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் ஆறுதல் நம் மனத்தை மகிழ்விக்கின்றது. மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பவுலடியார் கொரிந்தி நகர மக்களுக்கு எழுதிய 2வது கடிதத்திலே, ஆறுதல் அனைத்திற்கும் ஆண்டவரே ஊற்றாக இருக்கிறார். எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல் தருகிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் ஆறுதல் தருகின்ற ஆண்டவராக எப்போதும் இருக்கிறார். விடுதலை பொருள் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 7, 8 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அநேக துன்பங்களை அனுபவித்தார்கள். அப்போது ஆண்டவர் மோயிசின் வழியாக பேசுகின்ற அந்த அற்புதமான ஆறுதல் தருகின்ற செய்தி, இதோ எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பங்களை என் கண்களால் கண்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். ஆகவே அவர்களை விடுவிக்க நடத்தி செல்ல நானே இறங்கி வந்துள்ளேன் என்று மனிதனுக்கு எவ்வளவு ஆதரவாக தான் இருக்கிறார் என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். முதல் சாமுவேல் புத்தகத்திலே 7, 10, 17, 18 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். எல்கானா அன்னா தம்பதி. அன்னாவுக்கு குழந்தை பேறு இல்லை. ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தபோதெல்லாம் அன்னா உண்ணாமல் அழுதார் என்று நாம் அப்பகுதியிலே வாசிக்கிறோம். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் வேண்டினார். இதனை அறிந்த ஆண்டவர் ஏலி என்ற குரு வழியாக அற்புதமான ஆறுதலை அவருக்கு தருகிறார். மன நிறைவோடு செல். அன்னாவிற்கு வழங்கப்பட்ட அந்த செய்தி, மன நிறைவோடு செல். இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உன் வேண்டுகோளை கேட்டருளினார் என்ற அந்த ஆறுதல் செய்தியை வழங்கிய பிறகு நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அதன் பின் அன்னாவின் முகம் வாடி இருக்கவே இல்லை என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கடவுள் நாம் நெருக்கடிக்கும் துன்பத்திற்கும் உள்ளாகின்ற போதெல்லாம் ஆறுதல் தந்து நம்மை தாங்கிக் கொள்ளுகின்ற கடவுளாக எப்போதும் இருக்கிறார். எசாயா புத்தகத்திலே 51வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் பேசிய அந்த அற்புதமான வார்த்தை, துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும், உங்களுக்கு ஆறுதல் வழங்குகின்ற ஆண்டவர் நானேதான். மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லணமாயும் மாடினருக்கும் நீங்கள் அஞ்சுவது ஏன் என்று அவர் கேள்வியோடு தன்னுடைய ஆறுதலை முடிக்கிறார். மனுஷனால எனக்கு நிறைய துன்பம் வருது, கஷ்டம் வருது, எனக்கு யாரு ஆறுதலா இருப்பா என்று அந்த மனிதன் ஏங்கிய போது துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும் என்று ஆறுதலை கொடுத்து அவனை மீட்டவர் ஆண்டவர். எரேமியா புத்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் அப்படி வாசிக்கிறோம். தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள், இந்த சீயோனை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை என்று பேசிக்கொண்டார்கள். நான் உனக்கு நலமளிப்பேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். பல நேரத்தில் நம்ம ஒதுக்கி வச்சிடறாங்க, நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நம்ம மேலே யாருமே அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க என்ற நிலைக்கு இஸ்ரேல் மக்கள் தள்ளப்பட்ட போது இந்த அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னார். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன், நான் உனக்கு நலமளிப்பேன் என்று
ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை மீட்டெடுத்து அழைத்து வருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்போதும் நமக்கு ஆறுதல் தருகின்ற, நம்மை தாங்கிக் கொள்ளுகின்ற ஆண்டவராகவே எப்போதும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் வருது, இந்த பிரச்சனை எப்படி தீருமோ, இந்த மனுஷனால் வர்ற அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்க போகின்றோமோ என்று நாம் சிந்திக்கின்ற போதெல்லாம், நெருக்கடிக்கு உள்ளாகின்ற போதெல்லாம் ஆண்டவர், நான் உனக்காக இருக்கிறேன், உன்னுடைய எல்லா இன்னல்களிலும் நான் உனக்கு ஆறுதல் தருகின்ற ஆண்டவராக எப்போதும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். திருப்பாடல் 62 8வது வசனத்திலே தாவீது அரசர் பாடுகிறார், மக்களே எக்காலத்திலும் கடவுளையே நம்புங்கள், அவர் திரு முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் திறந்து கொட்டுங்கள், அவரே நமக்கு அடைக்கலம் என்று அந்த திருப்பாடலை பாடுகிறார். நாமும் நம்முடைய கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் இத்திருப்பலியிலே, இந்த திருப்பீடத்திலே ஆண்டவர் திருமுன் திறந்து கொட்டுவோம். அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், அவர் நமக்கு ஆறுதல் தருவார் என்ற விசுவாசத்தோடு கரம் கூப்பி கண்களை மூடி இன்றைய திருப்பாடல் 34 உள்ள அந்த அற்புதமான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். நீங்கள் மீண்டும் சொல்லுங்கள். கரம் குவித்து கண்களை மூடி நான் சொல்ல சொல்ல திரும்பச் சொல்லுங்கள். கடவுளே, இந்த ஏழை கூவி அழைத்தேன், இந்த ஏழை கூவி அழைத்தேன், எனக்கு செவிசாயும், எனக்கு செவிசாயும், எல்லா நெருக்கடிகளிலிருந்தும், எல்லா நெருக்கடியிலிருந்தும் என்னை விடுவித்து காத்தருளும், என்னை விடுவித்து காத்தருளும்.